மக்கள் பணியில் பங்குகட்டால் அது எப்படி சதியாகும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பரபரப்பு கருத்து பதிவிட்டிருக்கிறார். மறுபுறம் கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் மாற்றம் இருக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். அரசியல் நகர்வுகளை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு நேற்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருந்தார். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தார். முதலமைச்சருடைய இந்த கருத்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள மேலும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் நேற்று பேசும்போது திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி இருப்பாங்க, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, சிலர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது சதி திட்டத்தை திட்டக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்லாம் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் பங்கு கேட்குறோம், அது எப்படி சதி செயலாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதனால் இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் மீண்டும் ஒரு விவாதம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை எந்த மாதிரியான முடிவை அறிவிக்க போகிறாங்க, திமுக அதற்கு எந்த மாதிரியான பதிலை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். மற்றொரு பக்கம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செய்யாமல் இருக்கிறாங்க. திமுகவுடனும் அதிமுக கூட்டணியுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா பல்வேறு தகவல்கள் வந்த நிலையில் இன்றைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தப்போ இரண்டு தரப்புலையும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை, பொய்யான தகவலை யாரோ திட்டமிட்டு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் திமுக தரப்புலையும் தேமுதிகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தேமுதிக நாங்கள் ரொம்ப கூலாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக நிர்வாகிகளும் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை நாங்கள் நிச்சயம் அமைப்போம் அப்படின்னும் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பாஜக பக்கம் வந்தோம் அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைக்கு திருச்சி வர இருக்கிறார். நாளை இரவு திருச்சியில் தங்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுநாள் காரைக்காலில் நடக்கக்கூடிய பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். காரைக்காலில் இருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சிக்கு வர இருக்கிறார். எனவே நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் பாஜகவின் முக்கிய தலைவர்கள், அதாவது பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைய தினம் திருச்சிக்கு வர இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக ஏதேனும் கட்சி இணையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது.